ஆனால் இந்த டெர்மினல் 2ஓட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இதோட நிறுத்த போகிறதில்ல. ஜாங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூரோட நகர மையத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உலகத்தின் பல பகுதிகளுக்கு நேரடி விமான சேவை, வருடத்துக்கு சுமார் 70 மில்லியன் பயணிகள், 3,40,000 விமான போக்குவரத்து, சராசரி 80 நொடிக்கு ஒரு விமான சேவை மற்றும் 14 முறை உலகின் சிறந்த விமான நிலையம் என்ற விருது போன்ற பல சிறப்பம்சங்களை கொண்டது. நாம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகிறதுன்னு பார்க்க போகிறதில்ல. ஏன்னா சிங்கப்பூருக்கு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிட்டிக்குள்ளேயே போக முடியும். ஸோ நம்ம அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டெர்மினல் 1 போயிட்டு அப்புறம் டெர்மினல் 2, 3, 4 அப்புறம் கடைசியாக இந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபாலான ஜுவெல்லுக்கு போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டெர்மினல் 1க்கு போகிறதுக்கு ஸ்கை ட்ரெயின் எடுக்கணும். அதுக்கு வந்து டெர்மினல் 3லேருந்து தான் போய் எடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். Golden days drifting far away, light is leaving town, colors fade but I'm thinking. ஜாங்கி ஏர்போர்ட்டில் இப்போ நான் சொன்ன மொத்தம் 4 டெர்மினல்ஸ் தான் இதுவரையும் இருக்குது. ஆனால் இப்போ டெர்மினல் 5 வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த 4 டெர்மினலையும் ஒன்றா சேர்த்தா அதை விட பெருசு. அதை 2030 ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் 1 இதுதான் ஜாங்கி விமான நிலையத்தோட முதல் டெர்மினல். இது டிராபிக்கல் சிட்டி என்ற வடிவமைப்பு கருத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது நவீன கட்டிடக்கலையுடன் பசுமையான மரங்கள், இயற்கை ஒளி மற்றும் திறந்தவெளி உணர்வை இணைத்து சிங்கப்பூரின் கார்டன் சிட்டி என்ற அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் கட்டின டெர்மினல் 2, 3, 4 அது எல்லாத்தோட டிசைனும் இதோட ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். ஏர்போர்ட்டில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக் ஏரியா, இன்னொன்று வந்து டிரான்சிட் ஏரியா. டிரான்சிட் ஏரியாங்கிறது நம்ம பேசஞ்சராக நம்ம செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒன்லி பப்ளிக் ஏரியா தான். இது எல்லாமே செல்ஃப் செக்இன் கவுண்டர்ஸ். நம்ம லைனில் போய் வெயிட் பண்ணி மேனுவலாக செக்இன் பண்ணுறதோட இது வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வீவிங் மாலுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே எல்லா டெர்மினல்லையுமே வந்து ஒன் ஆஃப் த டாப் ஃப்ளோரில் வந்து வீவிங் மால்னு வச்சுருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து எல்லா ஃப்ளைட்ஸ் டிபார்ச்சர் அண்ட் அரைவல் எல்லாத்தையுமே நீங்கள் லைவாக பார்க்கலாம். Let's lose track of time, darling, stay for a little longer while I hold your time. We'll wait, so just rest your head upon my shoulder. Nothing in our way, it's colder but the day's not over yet. இப்போ நீங்கள் பார்க்குறது டெர்மினல் 1ஓட டிரான்சிட் ஏரியா. இதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஜஸ்ட் அந்த வியூவிங் மால் அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். டெர்மினல் 2 இதையும் இயற்கையோட இணைச்சி தான் வடிவமைச்சிருக்காங்க. இதோட ஃப்ளோர் டிசைன் பயணிகள் நடந்து போகிறப்ப இயற்கையான நிலப்பரப்பில் நடந்து போகிற மாதிரியும், மேற்கூரைகள் மேகங்களுக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த டெர்மினல் 2ஓட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இதோட நிறுத்த போகிறதில்ல.
ஏன்னா இது ஒரு சாதாரண டெர்மினல் இல்லை. நம் இந்தியர்களோட, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்த எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எமோஷன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பல மாதங்களா, சில வருடங்களா சிங்கப்பூரில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு எல்லா வழிகளையும் எங்களுக்குள்ள மறைச்சிட்டு ஊருக்கு போக டிக்கெட் போட்டதிலிருந்து நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி பெட்டி கட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டோமா வாங்கலையா, வெயிட் கூட இருக்கா கம்மியாக இருக்கா, பாஸ்போர்ட் எடுத்துட்டோமா மறந்துட்டோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே கடைசி வரைக்கும் வந்து இந்த டெர்மினல் 2ல் காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் நாம் கொஞ்சம் சிரிப்போம். அப்புறம் போர்டிங் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த சிரிப்பு முகத்தில் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். கடைசியாக செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி கை காட்டையில் வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதை எக்ஸ்பிளைன் பண்ண என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. இதை ஏன் டெர்மினல் 2க்கு மட்டும் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் மோஸ்ட் ஆஃப் த நாங்கள் ஊருக்கு போகிற ஃப்ளைட்ஸ் வந்து டெர்மினல் 2லேருந்து தான் ஆப்ரேட் ஆணுச்சு. இப்போ மற்ற டெர்மினல்ஸ்லேருந்தும் ஆப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியோட ஃபீலிங்ஸ் வந்து டெர்மினல் 2வோட டிபார்ச்சர் ஹாலுக்கு தான் பொருந்தும். நாம் இப்போ நிற்கிறது வந்து அரைவல் ஹால். இதோட ஃபீலிங் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். டெர்மினல் 2ல் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணேன். அதாவது இது பேர் வந்து ஃப்ளாப் பிக்ஸ். இது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அந்த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல, அதை வந்து இதில் தான் வந்து ஃப்ளிப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் எல்லாமே வந்து அந்த ஃப்ளிப் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. அதை வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறினதுனால அதை நினைவூட்டும் வகையில் வந்து இங்கே டெர்மினல் 2ல் லெவல் 3ல் இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இந்த ஃப்ளிப் போர்டு வந்து அப்படியே ஜெனரேட் பண்ணி ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டாக கொடுக்குது. இப்போ நம்மளுடைய லஞ்ச் டைம். இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா டெர்மினல்ஸ்லையும் நம்மளுடைய இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டெர்மினல் 1 and 2ல் வந்து ஸ்டாஃப் கேன்டீன் இருக்குது. அங்கே உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து நம்ம டெர்மினல் 3க்கு போயிட்டுருக்கோம். டெர்மினல் 3ல் மொத்தம் 900க்கும் மேற்பட்ட ஸ்கைலைட்ஸ் அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு கட்டிடத்தில் சூரிய ஒளி பொதுவாக ஜன்னல்கள் வழியாக தான் உள்ளே வரும். ஆனால் இங்கே மேற்கூரையில் சிறப்பு கண்ணாடி ஜன்னல்கள் அமைக்கப்பட்டு இதன் மூலம் இயற்கையான சூரிய ஒளி டெர்மினலுக்குள் வருவதோடு சிங்கப்பூரின் கடுமையான வெப்பம் உள்ளே வராத வகையிலும் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது டெர்மினல் 3யோட டிரான்சிட் ஏரியா. பப்ளிக் உள்ளே போக முடியாது. ஆனால் மேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன்.
இப்போ தான் வீடியோ எடுக்க வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வரையில் ஒன்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. நம்ம இப்போ டெர்மினல் 3 வந்து முடித்தாச்சு. அடுத்து நம்ம டெர்மினல் 4க்கு போகிறோம். வாங்க போகலாம். டெர்மினல் 4 இந்த 3 டெர்மினல்ஸையும் விட கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஆனால் அதுக்கு ஃப்ரீ ஷட்டல் பஸ் சர்வீசஸ் இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஜுவெல்லு போகணும். ஏன்னா அங்கே தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் இந்த டெர்மினல் 4 சின்ன ஒரு கிளிப்பிங்ஸாக கொடுக்குறேன். பார்த்து அந்த வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஜுவெல்லில் சந்திப்போம். அடுத்து நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜுவெல்லுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். Driving south with the highway light shining in my eyes. Used to think that this life was unkind till you walked into mine. Now I'm older, the sun is both my shoulders. Yes, my mind's been broken for quite some time. இந்த ஜுவெல்லில் நாட் ஒன்லி த இண்டோர் வாட்டர் ஃபால் அது மட்டும்தான் இங்கே அப்படின்னு கிடையாது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தான். இந்த வாட்டர் ஃபால் சென்டரில் இருக்கும். இதோட சரௌண்டிங்கில் எல்லா சைடுமே வந்து இந்த வேர்ல்டுலேயே டாப் பிராண்ட்ஸ் ஆப்பிள், நைக்கி எல்லாமே இங்கே இருக்குது. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ், நிறைய ஷாப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த கனோபி பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். ரொம்ப நாளாக இந்த கனோபி பிரிட்ஜில் நடக்கணும்னு ஆசை. இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ முடிஞ்சிருச்சு. ஹோப் யூ என்ஜாய்ட். ஓவராலாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 2 வந்து சம்வாட் வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது எங்களோட லைஃப்பில் ரொம்ப எமோஷ்னலான டெர்மினல். மற்ற எல்லாமே எனக்கு வந்து நம்ம வீடியோக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக ஜுவெல்லில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஜுவெல்லுக்கு ஏகப்பட்ட வாட்டி வந்துட்டேன். பெரிய எனக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதேமாரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான வீடியோக்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலில் என்கேஜாக இருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். It's not the same way